ஸ்டாலின் மக்களுக்கு ஏதாவது நல்லது அவன் பூல ஓத்துன்னு போயிடுவான் உண்மையா அவன் ஓத்துன்னு போயிடுறான் எல்லாத்தையும் ஓத்துன்னு போயிடுறான். என்ன புச்சுட ஜெயில போட்டோம் கவலையே கிடையாது. 5 நாள் ரிமாண்டு. ஆமா இந்த மோடி தேவடியா போல அதுக்கு மேல எல்லாத்தையும் ஓத்துன்னு போயிடான் அவன். என் பூல இப்ப நிறைய ரேப் கேஸ் சூட்டடிட்டா நிறைய ரேப் கேஸ் நடக்குது. எல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுத்தா நடக்குது. ஆமா மோடி வந்து முக ஸ்டாலின் கிட்ட சொல்றான், முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சொல்றான், உதயநிதி அவனுக்கு கீழே சொல்லி எல்லாரையும் ஓத்துட்டு இருக்கிறான். எல்லாம் பொம்பளை கேஸ் எல்லாம் இவனுக்கு தான் பண்றது. பொண்ணுங்க அதனால வீட்டுல இருந்து வெளியே வந்து பயப்படுது. மொக்கா கதை மோடி ஜிடி அவர் தான் அங்க கேடி அவனுக்கு எல்லாம் மொக்கா கதை. இப்ப வந்துக்கிறா பாரு நம்ம அண்ணன். இப்ப வந்துக்கிறாரு நம்ம அண்ணன் இளைய தளபதி விஜய் அவர் தான் ஜாடி. இந்த சிவனே கூட இருக்கிறா போல அண்ணன் கூட வேற யாரு இருக்கிறா? இவரு கூடிய இருக்கிறா போல எங்க கூடிய இருக்கிறா போல. நம்ம அண்ணன் இளைய தளபதி விஜய் தான் ஜெயிப்பாரு. அவரை மிஞ்ச யாருமே கிடையாது. அண்ணன் தான் எல்லாமே இல்லாம எல்லாமே அல்லாஹ் கும்பிடாரு எல்லாமே கும்பிடுவாரு. அண்ணன் தான் டார்மா தக்காளி சோறு பக்கத்துல ஈசிஆர்ல வந்து பாரு. எங்க அண்ணன் வீடு கூட ஆமா நாங்க எல்லாம் ஈசிஆர்ல தான் இருக்கிறோம். அண்ணன் தான் அந்த மாரி இந்த மாரி வேற மாரி 26 2026 உங்க ஓட்டு யாருக்கு? எம்ப ஓட்டு என்னன்னா 26ன்ற அண்ணன் தானா. அண்ணன் நடிச்ச படம் பத்ரி, என் பேர பத்ரி. சின்னதாக்காரனுக்கு சின்னதாக்காரன் நாங்க எல்லாருமே ஓட்டே போடுவோம் அண்ணனுக்கு மட்டுமே. ஓகே ப்ரோ, இப்ப விஜய் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில இப்ப பனையூர்ல நிக்கிறாருன்னா அவரு ஜெயிச்சிருவாரு. அவரு கட்சி உறுப்பினர் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஆட்டோக்காரர் கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் குடிக்காரங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணுவாப்ல. மொக்கா கதை மோடி ஜிடி அவர் தான் அங்க கேடி அவனுக்கு எல்லாம் மொக்கா கதை. இப்ப வந்துக்கிறா பாரு நம்ம அண்ணன். இப்ப வந்துக்கிறாரு நம்ம அண்ணன் இளைய தளபதி விஜய் அவர் தான் ஜாடி. அவரு மிஞ்ச யாருமே இல்ல. ஓட்டு எல்லாமே அண்ணனுக்கு மட்டும்தான். மக்களே அண்ணனை எல்லாருமே உண்மையா நினைச்சீங்கன்னா அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. அண்ணனா தமிழ்நாடே காப்பாத்துவாப்பல. நின்னா தேடி நடந்தா ஊரு அந்த மாரி இந்த மாரி வேற மாரி பாரு அண்ணனோட ஊரு. அதே மாதிரி அவர் வந்து இப்ப படம் நடிக்கிறா போல அவருக்கு வந்து பணம் எல்லாமே இருக்கும். ஆனா அப்படி இருந்தா அவருக்கு அந்த படம் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு மக்களுக்கோசம் போராட்டத்துக்கோசம் வந்து நிக்கிறா போல. இப்போ கண்டிப்பா அவர் நல்லது பண்ணா எல்லாருமே நல்லது நினைப்பாங்க. மக்களுக்கோசம் வரல எங்களுக்கோசம் வந்துக்கிறா போல. நம்ம தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் வேற லெவல்ல இருக்கிறாங்க. அதே கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம அண்ணன் வந்துக்கிறா போல. அவரு சினிமா விட்டு அரசியல் வந்திருக்காரு, சினிமால நடிக்க மாட்டேன்னு இருக்காரு. நீங்க அவர் படத்தை மிஸ் பண்ணுவீங்களா? இதுக்கப்புறம் கண்டிப்பா அதே மிஸ் பண்ணுவேன். தென்னிகா டிவில சீரிய போட்டு பாத்துனே கிடக்கும் படத்தை. பழைய படத்தை தான் பார்க்க முடியுமே, இப்ப வர படத்தை பார்க்க முடியாது. பழைய படத்தை வேணா பார்க்கலாம், இப்ப அவர் படமே எடுக்க மாட்டாரு. அரசியல் வேணா பார்க்கலாம். அப்படி சப்போஸ் 2026ல அவர் ஜெயிக்கலனா திரும்பி அவர் படம் நடிக்க வரணுமா இல்ல அரசியலே திருப்பி ட்ரை பண்ணிட்டு? அவரு தோத்தாலே சரி ஜெயிச்சாலே சரி நம்ம அண்ணா அவரு. அவர் தோக்கலாம் மாட்டாரு, ஜெயிப்பாப்பால. அந்த சிவனே கூட இருக்கிறா போல அண்ணன் கூட வேற யாரு இருக்கிறா? இவரு கூடிய இருக்கிறா போல எங்க கூடிய இருக்கிறா போல. இப்ப இருக்கிற ஸ்டாலின் மக்களுக்கு ஏதாவது நல்லது அவன் பூல கிடையாது. ஓத்துன்னு போயிடுவான் உண்மையா அவன் ஓத்துன்னு போயிடுறான் எல்லாத்தையும் ஓத்துன்னு போயிடுறான். என்ன புச்சுட ஜெயில போட்டோம் கவலையே கிடையாது. 5 நாள் ரிமாண்டு. ஆமா இந்த மோடி தேவடியா போல அதுக்கு மேல எல்லாத்தையும் ஓத்துன்னு போயிடான். என் பூல கிடையாது. இப்ப நிறைய ரேப் கேஸ் சூட்டடிட்டா நிறைய ரேப் கேஸ் நடக்குது. எல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுத்தா நடக்குது. ஆமா மோடி வந்து முக ஸ்டாலின் கிட்ட சொல்றான், முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சொல்றான், உதயநிதி அவனுக்கு கீழே சொல்லி எல்லாரையும் ஓத்துட்டு இருக்கிறான். எல்லாம் பொம்பளை கேஸ் எல்லாம் இவனுக்கு தான் பண்றது. பொண்ணுங்க அதனால வீட்டுல இருந்து வெளியே வந்து பயப்படுது. ஆமா ரீசெண்டா கூட கார்ல ஒரு பொண்ணுங்க கேஸ் மாட்டினாங்களா, அதுல கூட டிஎம்கேயோட கொடி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா அதுதான் சொல்றேன்னா அவனுக்குதான் எல்லாமே ஓத்துட்டு போட்டு கஷ்டப்படுவானா. அவனு என் பூலையில ஜெயில போனாலும் கவலையே இல்ல. எனக்கு நம்ம அண்ணங்கிறாப்பல எனக்கு கவலையே கிடையாது. விஜய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க 2026ல? அண்ணன் வந்தாருன்னா ஆட்சிக்கு வரணும். ஆட்சி மக்கள் எல்லாரையும் காப்பாத்துனா மக்களுக்கு எல்லாமே செய்யணும். அவரோட ஆசையா தான் எங்களோட ஆசையா தான் செய்வாருடா. நிறைய பேர் சொல்றாங்க விஜய் வந்து பணத்தாசை வயசாயிடுச்சுன்னா நம்ம அண்ணனுங்கெல்லாம் அடிலாம் கிடையாது. எண்ணம் மட்டும் மாறாது. எண்ணம் மட்டும் மாறாது. அன்பு மட்டும் தான் அண்ணன் கிட்ட இருக்கும். எண்ணெல்லாம் மாறியே மாறாது அண்ணன் கிட்ட எப்பயுமே. திமுக மட்டும் தான் இருக்கு. அதிமுக எல்லாம் கூட்டணி வச்சிருக்கு, விஜய் மட்டும் தான் தனித்து நிக்கிறாரு.
ஜெயிப்பாரா? கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருவாரா? நோ, வேற லெவல்ல அவரு. தாறுமா தக்காளி சோறு ஜெயிக்காம நிப்பாரு அவரு. எத்தனை வாக்குல ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் ஓட்டு எத்தனை பேர் போறாங்களோ அத்தனை பேர் ஓட்டு அவரு தான் ஜெயிப்பாரு. ஒரு ஓட்டு தான், ஒரு விரல் தான். சொன்னா பல பேரு ஒரு விரல். ஐ ஆம் வெயிட்டிங். சொன்னா பல ஒரு மீட்டிங்ல கதறல் சத்தெல்லாம் எப்படி இருக்குது, வேற லெவல்ல இருக்குது. எல்லாம் பிசுல பண்ணிட்டானுங்க. அவனுங்க பாவம் ப்ரோ. அப்புறம் நான் பேசினே இருப்பேன், அசிங்கசியமா கேட்பேன் அவனுங்கள. ஆமா என்ன நான் சொல்றேன், மோடி முக ஸ்டாலின் போட்டீங்க, அவனுங்க தான் எடிங்க, அவனுக்கு மொக்க கதை அவனுங்க.